பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்தவர்களாகிய நம்ப எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கடமை, ஒரு மிகப்பெரிய கட்டளை இருக்குது. அது என்னது? அதுதான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதோட ரிசல்ட் என்ன? ஒரு ஆத்துமாவுக்கு ஆண்டவரை தெரிவிக்கிறோம். அதன் ரிசல்ட் என்ன? அந்த ஆத்துமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து சேரணும். அதுதான் ரிசல்ட்டா இருக்கணும். ஆனா அநேக வேளையில நம்ம சுவிசேஷம் சொல்றோம். ஆனா நிறைய பேர் அந்த சுவிசேஷத்தை கேட்டு போறாங்களே தாண்டி, அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்ட்ட வருகிறத பார்க்கிறது கொஞ்சம் அபூர்வமா காணப்படுது. இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி ஒரு சிறப்பான ஆத்தும ஆதாயத்தை பண்ணணும் என்பத வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை பொறுத்த வரைக்கும், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமா நம்ம கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா, அவர் செய்ய சொல்ற காரியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையில போட்டிருப்பார். ஸோ அப்படின்னா, ஆத்தும ஆதாயம் செய்ய சொல்ற தேவன், அந்த ஆத்தும ஆதாயத்தை எப்படி பண்ணணும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இதற்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கொள்ள போற வேத பகுதி என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, லூக்கா 5ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்னது? அப்போஸ்தலனாகிய பேதுருவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அழைக்கிறது தான் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடற்கரையில ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண வராரு. நிறைய ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, கெனசரேத் கடற்கரையில இருக்கிறதான ஒரு படகை தெரிந்து கொண்டு அந்த படகு ஆழத்துக்கு கொண்டு போக சொல்றாரு. அந்த படகுல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்றதை பார்க்க முடியும். ஆண்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்ட பிற்பாடு ஆண்டர் என்ன பண்றாருன்னா, பேதுரு கிட்ட சொல்றாரு, பேதுருவே உன் படகை வந்து ஆழத்துக்கு கொண்டு போ, ஆழத்துக்கு கொண்டு போய் வலையை வீசு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அவ பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நாங்க ஃபுல்லா பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் மாட்டல, ஆனா உங்க வார்த்தையினோட என்ன பண்றேன்னா நான் வந்து வலையை போடுறேன்னு சொல்லிட்டு வலையை போடுறாரு. வலை கிழியத்தக்க 2 படகு நிரம்ப மீனை ஆண்டவர் பேதுருக்கு கொடுக்கறத பார்க்க முடியும். இதே பேதுரு தான் முழுசும் பிரயாசப்படுறாரு, ஒரு மீனும் மாட்டல. அதே கடல் தான், அதே படகு தான், அதே வலை தான், அதே பேதுரு தான். ஆனா ஒரு மீனும் மாட்டல. ஆனா இங்க பார்ப்போம்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவ வேற கடல்ல போயிட்டு வலைய போட சொல்லல. வேற நல்ல ஸ்பெஷலான வலைய ஆண்டவர் பேதுருக்கு செஞ்சு தரல. மாறாக என்ன பண்றாருன்னா, அதே கடலுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பேதுருவ முன்னாடி அனுப்புறாரு. அதே வலை தான், அதே பேதுரு தான், அதே படகு தான், அதே கடல் தான். இப்போ பேதுரு வலைய போடுறாரு. என்ன நடக்குது? 2 படகு நிரம்ப மீன் கிடைக்குது. காரணம் என்ன? லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அடுத்த வசனம் சொல்லுது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்படின்னா இந்த 2 படகு நிறையத்தக்க மீன் கிடைச்சதுக்கு காரணம் என்ன? வலை கிழிஞ்சு போகத்தக்க மீன் கிடைச்சதுக்கு காரணம் என்ன? காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா பேதுரு என்ன சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுருக்கு ஏன் முழுசும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் மாட்டல? ஏன்னா பேதுரு முழுசும் பிரயாசப்படுறாரு. ஆனா பேதுரு இயேசு கிறிஸ்து சொல்லி பிரயாசப்படல. இயேசு கிறிஸ்து சொல்லி பேதுரு வலைய வீசல. இயேசு கிறிஸ்து சொல்லி பேதுரு படக ஆழத்துக்கு கொண்டு போல. அவர் என்ன பண்றாருன்னா, வழக்கத்தின்படியே, அவர் ஒரு மீனவரா இருக்கிறதுனால வழக்கத்தின்படியே படகை கொண்டு போறாரு, வலைய போடுறாரு, ஒரு மீனை மாட்டல. ஆனா இங்க கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறாக ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, நான் சொல்றேன் வலைய போடு. பேதுருவும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வலைய போட்டாரு. 2 படகு நிரம்பத்தக்க மீன் மாட்டுச்சு. இப்போ பேதுரு மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டேன், நான் ஒரு மீனவன், எனக்கு இந்த கடலை பத்தி எல்லாமே தெரியும், உங்களை நான் இப்போதான் இங்க பாக்குறேன். ஸோ இது நீங்க வந்து நல்ல ஒரு போதகர், நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, என் படகுல தான் பிரசங்கம் பண்ணீங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ மறுபடியும்லாம் வந்து பண்ண முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லியிருப்பாருன்னா, பேதுருக்கு அந்த 2 படகு நிறையத்தக்க மீன் கிடைச்சிருக்குமா? பேதுரு என்ன பண்றாருன்னா, அவருடைய எல்லா வகையான அனுபவத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலைய போடுறாரு. 2 படகு நிரம்பத்தக்க மீன் கிடைக்குது. நம்மளும் அநேக வேளையில ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ வலைய வீசுறோம். ஆனா வலை வெறுமையா தான் வருது. நிறைய பிரயாசப்படுறோம். நிறைய மீட்டிங்ஸு, நிறைய காரியங்கள் என்னென்னவோ பண்றோம். நிறைய வலை போடுறோம்.
நிறைய பிரயாசப்படுறோம். ஆடுறதுக்கெல்லாம் கொண்டு போறோம். ஆனா கேள்வி என்னன்னா, இதெல்லாம் பண்ற நம்ப இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பண்றோமா? இயேசு கிறிஸ்து சொல்லி பண்றோமா? கிறிஸ்தவர்களாகிய நம்மள பொறுத்தவரை என்னதுன்னா, சுவிசேஷம் தானே. சுவிசேஷம்னா என்னது? இயேசு உன் பாவத்துக்காக மரித்தாரு. இயேசு உன் பாவத்துக்காக மரிச்சதுனால நீ மரிக்க தேவையில்ல. உன் நித்திய ஜீவன் இலவசமா கிடைக்க போகுது. நீ இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா நீ தேவனுடைய பிள்ளையா மாறிடுவ. பரிசுத்த வாழ்க்கை கிடைச்சிரும். முடிவுல உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைச்சிரும். நீ சந்தோஷமா தேவன் கூட எப்பவுமே வாழ்வ. இதுதான் சுவிசேஷம். இத இயேசு கிறிஸ்து எல்லார்ட்டயும் சொல்லிருக்காரு. ஸோ என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் போய் சொல்லலாம். என்ன பண்ணிடுறோம் நெறைய வேலையில, சுவிசேஷம் தானே, இதானே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம, ஆண்டவருடைய நடத்துதல் இல்லாம, ஆண்டவரோட ஒரு நெருக்கமான ஐக்கியம் இல்லாம, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நெறைய வேலையில பண்ணிடுறோம். அதுதான் வலை வெறுமையா திரும்புது. நம்ம எல்லாருக்குமே இந்த 10 கன்னிகைகள் உவமை ரொம்ப நல்லா தெரியும். அந்த 10 கன்னிகைகள் உவமை எங்க இருக்குது? மத்த 25ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல பார்க்க முடியும். அந்த 10 கன்னிகைகள் உவமையில 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். புத்தி உள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் என்னது? புத்தி உள்ள கன்னிகைகள் கையில பாத்திரத்துல எண்ணெயும் கையில தீவெட்டி இருந்துச்சு. ஆனா புத்தி இல்லாத கன்னிகைகிட்ட என்ன தெரியுமா இருந்துச்சு? வெறும் கையில தீவெட்டி மட்டும் தான் இருந்துச்சு. பாத்திரத்துல எண்ணெய் இல்ல. அதனாலதான் அவங்க பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆச்சு. ஏன் இந்த புத்தி இல்லாத கன்னிகைங்க பாத்திரத்துல எண்ணெயை கொண்டு வரல? ஏன் எண்ணெயை கொண்டு வரலன்னா, ஏற்கனவே தான் தீவெட்டில நெருப்பு தெரிஞ்சிட்டு இருக்கே. நெருப்பு அணைஞ்சாதானே மறுபடியும் எண்ணெய் தேவைப்படும். இப்பதான் நெருப்பு தான் எரிஞ்சிட்டு இருக்குது. எதற்கு இப்போ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எண்ணெய்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வீட்லயே வச்சுட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் நம்மளும், சுவிசேஷம் தானே, நற்செய்தி தானே, இது நமக்கு தெரியாததா? எத்தனை வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறோம் நம்ம, இதெல்லாம் ஈஸி தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் நிறைய வேலையில, ஆண்டவரை ஓரம் கட்டிட்டு நம்ம பாட்டு போய் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை போட்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுதான் வலை வெறுமையா வர்றதுக்கான காரணமே. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு யாரு? மீனவர், கரெக்டா? அப்படின்னா பேதுரு ராமவசம் பிரயாசப்பட்டிருக்கிறாரு. அவர் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்க மாட்டாரா? நான் நினைக்கிறேன் அவர் நைட்டு போறாருல, அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா மீன் மாட்டணும்னா, ஆத்துமா மாட்டணும்னா, ஆத்துமா ஆண்டவர்கிட்ட வரணும்னா, ஸ்ட்ராட்டஜி, பிளானிங்கு, எக்ஸிகியூஷன் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. நானும் ஆண்டவரும் ஒன்னா சேர்ந்து நடக்கிறதான அந்த அனுபவம். இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறதான வாழ்க்கை. என்னாலும் இயேசு கிறிஸ்துவோடு பிரயாணிக்கிறதான வாழ்க்கை. இதுதான் ஒரு சிறந்த ஆத்தும ஆதாயத்திற்கான காரணங்களா அமைய முடியும். மோசே தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான பாத்திரம். இந்த மோசே பார்ப்போம்னு சொன்னா, முன்பாக யாரா இருந்தாருன்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன். ஸோ பார்வோனுடைய அரண்மனையில ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த மோசே என்ன பண்றாரு? ஒரு இஸ்ரவேலன் ஒரு எகிப்தியனால கஷ்டப்படுறத பாக்குறாரு. ஸோ என்ன பண்றாரு? இந்த மோசே எகிப்தியனை கொலை பண்ணி அந்த எகிப்தியனை புதைச்சே போட்டுறாரு. ஸோ மோசேயினுடைய அப்போதைய திட்டம் என்னது? என் ஜனம் கஷ்டப்படுறாங்க, இந்த பார்வோனுடைய ஆட்களை என் ஜனத்தை கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ என் ஜனத்தை இந்த பார்வோன் கஷ்டப்படுத்தக்கூடாது என்ன பண்றாருன்னா, அவர் தன்னுடைய பிரயாசத்தினால, தன்னுடைய வில் பவர்னால, தன்னுடைய ஸ்ட்ரென்த்னால காரியத்தை பண்றாரு. என்ன தெரியுமா நடக்குது? அந்த சம்பவத்தினால மோசே எகிப்தை விட்டு பயந்து ஓடி போறதை பார்க்கிறோம். இந்த விஷயம் மோசே பண்றாருல, ஒரு எகிப்தியனை மோசே கொலை பண்றாருல. அப்போ மோசே யாருன்னா, வாக்கில் வல்லவன், ராமசேஸ் போன்ற பட்டணங்களை கட்டினவர். சோ ரொம்ப பயங்கரமான ஆள் தான் மோசே. எகிப்தினுடைய எல்லா வகையான காரியங்களை கற்று தேர்ந்தவர் தான் மோசே. ஆனா அந்த மோசே என்ன ஆயிடுச்சுன்னா, பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு விலகி போறாரு. ஆனா 40 ஆண்டுகள் கழிச்சு அப்ப மோசே திக்குவாய் மந்தனா உடையவன், வாக்கில் வல்லவன் கிடையாது. மோசே சரீரத்துல பலனும் கிடையாது. மோசே அப்போ யாருன்னா, தன்னுடைய மாமனார் ஆகிய எத்திரவை நாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான ஒரு மேய்ப்பர். அப்பொழுது தேவன் மோசையை தேடி போறாரு. மோசையை தேடி போய் ஆண்டவர் என்ன தெரியுமா மோசையிட சொல்றாரு? மோசே, இஸ்ரவேலர் ஏன் ஜனங்க பார்வோனுடைய அடக்குமுறையால கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இப்போ நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசேவை அழைக்கிறாங்க. மோசே முதல்ல மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு மோசே போகிறாரு. நல்ல வாக்கில் வல்லவன் பலசாலியாக மோசே பார்வோனாவது பயந்து ஓடினாரு. ஆனா திக்குவாய் மந்தனா உடையவன் ஒரு பலனும் கையில கிடையாது. ஆனா இந்த மோசையை பார்த்து பார்வோன் பயந்து இஸ்ரவேலரை அனுப்பி விடுறத பார்க்கிறோம். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேலரை மோசே விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இப்பொழுதும் அநேக ஜனங்கள்
பாவ அடிமைத்தனத்துல சாபத்தின் கீழாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அழுகுரல் தேவனுடைய சமூகத்திற்கு எட்டிற்று. இப்பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, மோசேக்களை தேடுறாரு. அந்த மோசைகள் யார தெரியுமா இருக்கணும்? அவங்களுடைய பிளானு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, ஏன் திட்டம், ஏன் தீர்மானம், என்னுடைய பலன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மோசே ஆண்டவரை தேடுறாரு. எந்த மோசே தெரியுமா ஆண்டவரை தேடுறாரு? ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் கிட்ட கேட்டு 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 பண்ற மோசேவ ஆண்டவர் தேடுறாரு. அந்த மோசையை கொண்ட ஆண்டவர் லட்சக்கணக்கான இஸ்ரவேலரை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். இப்பொழுதும் நம்மளும் மோசேவை போல ஆண்டவர் அர்ப்பணிப்போம்னு சொன்னா, ஆண்டவர் சார்ந்து கொள்வோம்னு சொன்னா, நம்முடைய பகுதியிலையும் நமக்கு தெரிஞ்சவர்களும் இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருக்காங்களே, இந்த மாதிரி பாவத்துல இருக்காங்களே, அவர்களை நம்மை கொண்டு ஆண்டவர் விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். இது ஆண்டவரால் செய்யக்கூடும். ஏன் வெறுமையான படகு, ஏன் காலியான வலை? ஏன்னா என்னுடைய பிரயாசம், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தீர்மானங்கள், எதனால பார்வனபது பயந்து ஓடுறதான தன்மைகள், ஏன்னா நான் செய்யறேன், நான் பண்றேன், எனக்கு தெரியும் அப்படின்ற காரியங்கள், அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சு உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வருகிறதான பேதுருக்களை, மோசேக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பார்க்க முடியும். இந்த சம்பவத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷரை போஷிக்கிறாங்க. போஷித்த பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, சீஷர்களை நீங்க அக்கறைக்கு பிரயாணப்படுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சீஷர்களை துரிதப்படுத்துறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, போய் ஜெபம் பண்ண போறாங்க. சீஷர் என்ன பண்றாங்க? பிரயாணப்பட்டுறாங்க. அப்படியே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் போய் கொண்டிருக்கிற படகு என்ன தெரியுமா? அது என்ன நடக்குதுன்னா, 24ஆம் வசனத்துல, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது, எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளில் அளவுப்பட்டது அப்படின்ட்டு வேதத்துல பார்க்கிறோம். படகுல மிகப்பெரிய எதிர்காற்றடிக்குது. அவர்களால ஒன்றும் செய்ய முடியல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சீஷர்களை தேடி கடல் மேல் நடந்து கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த சம்பவத்துல என்ன தெரியுமா பார்க்க போறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்ன்னு சொல்றாங்க, நீங்க அக்கறைக்கு போங்கப்பான்னு சொல்றாங்க. அப்போ சீசர் என்ன பண்றாங்க? உடனே ஓகே ஆண்டவரே போயிடுற ஆண்டவரே சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, படகு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன் அவர்களால் டக்குன்ட்டு படகு எடுத்துட்டு போயிட முடியுது? ஏன் இந்த படகு எடுத்துட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து உதவி, இயேசு கிறிஸ்துவனுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படல? ஏன்னா சீஷர்கள்ல பிரதானமானவர்கள் யாரு? மீனவர்கள். மீனவர்கள கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தெரியும்? படகு ஓட்ட தெரியும். ஸோ படகு தானே ஓட்டணும். இதானே ஈஸியா ஓட்டலாமே சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவர்கள் படக தங்களுடைய பலத்தினால ஓட்ட பார்க்குறாங்க. என்ன நடக்குது? ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிறத பார்க்குறோம். ஃபெயிலியருக்கான ரீசன் என்னது? தோல்விக்கான காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட பிரயாணம் செய்யாதது தான் தோல்விக்கான காரணமே. நம்ம தாவீத பார்த்து இதை கேட்கணும்னு வச்சுக்கோமே, தாவீது உங்க சின்ன வயசுல இருந்து நீங்க எத்தனையோ யுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. எல்லா யுத்தங்களும் எப்படி ஜெயிச்சீங்க நீங்க? எல்லா யுத்தத்தையும் எப்படி உங்களுக்கு ஜெயம் ரொம்ப ஈஸியா கிடைச்சது அப்படின்னு கேட்ட தாவீது நம்ம சொல்லுவாரு, என் ஜெயத்துக்கு காரணம் நான் கிடையாது, என்னுடைய போர் சேவர் கிடையாது, என்னுடைய ரதங்கள், குதிரைகள், ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. என் ஜெயத்திற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா, என் ஜெயத்திற்கு காரணம் கர்த்தர். தாவீது பார்ப்போம்னு சொன்னா, அவர் எந்த யுத்தத்துக்கு போறாரோ அந்த யுத்தத்திற்கு முன்பாக என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தரிடத்தில் தாவீது விசாரிக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 போறார். ஆண்டவர்கிட்ட கேட்டு போகிறதான தாவீது என்ன நடக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் தாவீது கட்டளையிடுறத பார்க்கிறோம். கர்த்தரிடத்துல விசாரிக்கிறது, கர்த்தரிடத்துல கேட்டு என்னப்பா பண்றது, என்ன செய்யறதுப்பான்ட்டு கேட்டு கேட்டு பண்ணணும். அப்படி பண்ணும்போது தேவன் நமக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவார். மார்த்தாள், மரியாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்கிறதான சகோதரிகள். ஆண்டவர் அவரோட வீட்டுக்கு வராங்க. மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா, பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய இயேசு வரார், அவருக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி நிறைய பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா மரியாள் என்ன பண்றாங்க? மரியாள்லாம் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறாங்க. மார்த்தாள் மரியாளை பத்தி இயேசு கிறிஸ்துட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாங்க மார்த்தாளை பார்த்து? மார்த்தாள், நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குற. ஆனா தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்னன்னா, மரியாள் தன்னை விட்டுவிடப்பட நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன வித்தியாசம்? மார்த்தாள் யாருன்னா, அவர்களுக்கு தோன்றதை செஞ்சு, அவர்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணி, தான் பண்றதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க.
ஆனா மரியாள் யாருன்னா, இயேசு கிறிஸ்துட்ட உட்கார்ந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு, 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 கேட்டு அவருக்கு பிரியமானது செய்றவங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம எதனா ஹோட்டலுக்கு போறோம். நம்ப ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம். ஆனா என்ன பண்றாருன்னா, நமக்கு சமைச்ச செஃப் வந்து அவருக்கு புடிச்ச ஃபுட்ட நமக்கு தராரு. நம்ம அத ஏத்துப்போமா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம்ல. நம்ம என்ன ஃபுட் ஆர்டர் பண்றோமோ, அதுதான் நம்ம ஏத்துப்போம். நம்பலாம் ஏதோ ஒரு காரியத்த பண்ணி, செஞ்சு, இது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கணும். இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்மளே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்ல அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருவோம். ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவரே இந்த தேசம் ரொம்ப பெருசா இருக்குப்பா. ஆண்டவரே இந்த தேசம் கிடையாது. இந்த எங்க தெருவே ரொம்ப பெருசா இருக்கு ஆண்டவரே. இந்த தெருவுல எத்தனையோ பேர் உம்மை அறியாம கொள்ளாம இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை அண்டை கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு என்ன பண்ணட்டும் ஆண்டவரேன்னு கேட்டு தான் பார்ப்போமே. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். கடைசியா இத பார்த்து முடிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவுல ஆண்டவர பேதுரு என்ன பண்றாரு? 3 தடவ மறுதலிக்கிறார். ஏன் பேதுரு மறுதலிக்கிறாரு? ஏன்னா, ஒரு யூத ஸ்திரீ பேதுருவ பார்த்து, "நீ இயேசு கிறிஸ்துவோட தானேன்னு" கேட்கறாங்க. அத பார்த்து அந்த யூத ஸ்திரீக்கு பயந்து, அவங்கள சுத்தி இருக்க யூதருக்கு பயந்து, பேதுரு என்ன பண்றாருன்னா, இல்ல, இல்ல இயேசுனா யாருன்னு தெரியாது சொல்லிட்டு சபிக்கவும், என்னென்னவோ இயேசுவ பேசத் தொடங்கிட்டார். ஆனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் சீசரிடம் என்ன சொல்றாங்க? "பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட வர வரைக்கும், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம்ல காத்திருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்ப சீசர்கள் என்ன பண்றாங்க? எருசலேம்ல காத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர், அதுல பேதுருவும் இருக்கிறாங்க. என்ன நடக்குது? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறாரு. பேதுரு என்ன தெரியுமா பண்றாரு? பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. என்ன தெரியுமா நடக்குது? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு யூத ஸ்திரீக்கு, ஒரு சில யூதர்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சதான பேதுரு, இங்க என்ன பண்றாருன்னா, 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேதுரு பிரசங்கம் பண்றாரு. காரணம் என்ன? பேதுரு மறுதலிக்கும்போது, பேதுரு இயேசு கிறிஸ்துவோட இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ளாக இருக்கிறார். இதுதான் டிஃபரன்ஸ். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். திரள் கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் என்னை கொண்டு வந்து சேர்ப்போம். பாவத்துல சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியட்டும். அதற்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். வலைய வீசணும். படக ஆழத்துக்கு கொண்டு போணும். ஆனா இதெல்லாம் எப்படி தெரியுமா பண்ணணும்? இயேசு கிறிஸ்து சொல்லி பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். தினைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட நான் என்ன பண்ண நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவர் நமக்கு தேவையான நடத்துதலை தருவார். ஆண்டவர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அவர் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழி நமக்கு காட்டுவார். நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் நடத்துவார். ஆண்டவர்ட்ட கேட்போம். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான உங்களுடைய விலையேறப்பெற்ற ஆவிக்குரிய இந்த பாடத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்ப்பா. திரள் கூட்ட ஆத்துமாக்களை உம்மண்டை கொண்டு வந்து சேர்க்கணும் ஆண்டவரே. அப்பா, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. நாங்களும் உடைய சுவிசேஷ வலைய வீசும் பொழுது ஆண்டவரே, அப்பா, 2 சபைகள் நிரம்பத்தக்கதான ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா ராஜா, எங்களுக்கு அந்த கிருபைகளை தருவீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்வீங்கப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் நடக்கிறதற்கு, திரள் கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதற்கு, பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் மீண்டுமா எங்களுக்கு நடப்பதற்கு நாங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னதுன்னா, ஆண்டவரே, நீர் சொல்லி செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடணும் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலின்படி காரியங்களை பண்ணணும் ஆண்டவரே. எது எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு புரிஞ்சது, எங்களுடைய பிளான்ஸ், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அது தூரம் போகட்டும் ஆண்டவரே. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய எங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களால் நீர் நிரப்புவீர் ஆண்டவரே. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவீர் ஆண்டவரே. நாங்க எல்லாருமே திரள் கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ உதவி செய்வீங்கப்பா. உங்களுடைய கருத்தில் தாழ்ச்சி தருகிறோம் ஆண்டவரே. நீர் பயன்படுத்தும் பாத்திரங்களை நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே.
எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் bless you.